மத்திய அரசின் ஏற்றுமதியாளர்களுக்கான துணைவன் திட்டத்தின் பயன்பாடு குறித்த கருத்தரங்கு சேலத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில் மகாசபை சேலம் கிளை செயலாளர் சம்பத்குமாருடன் நமது சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையிலும் பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டங்கள் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சேலத்தில் இன்று இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் மகாசபை சேலம் கிளையின் சார்பில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் குறித்த விளக்க கருத்தரங்கு மற்றும் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கான பயிற்சி மையம் நடந்து வருகிறது. இது குறித்து நம்ம விளக்குவதற்காக இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் மகாசபையினுடைய சேலம் கிளையின் செயலாளர் சம்பத்குமார் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், மத்திய அரசு இந்த தொழிலை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதியை அதிகரிக்கவும் அதே நேரத்தில் அந்நிய செலவாணியை ஈடு செய்யும் வகையில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, அதை நம்ம வியாபாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ எப்படி கொண்டு போகிறோம்? அந்நிய செலவாணி நம்ம ஈடுகட்டணும் அப்படின்னாவே ஏற்றுமதி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நமக்கு இங்கே சந்தையில் கிடைக்கிறத விட ஏற்றுமதி செய்யும் போது நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது. அதனால் உற்பத்தியாளர்களுக்கும் சரி பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்குது. ஸோ இதை வகையில் ஏற்றுமதியை எளிமையாக்கிறதுக்கும் அவங்களுக்கு புரிதல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் கவர்மெண்ட் நிறைய நலத்திட்டங்களையும் சிஸ்டம்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துறையும் சார்ந்து அந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகளும் சரி மற்ற நிறுவனத்தினோட அதிகாரிகளும் சரி இங்கே நமக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இது ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களும் சரி இப்போ புதுசாக எடுத்து பயன்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான விஷயங்களும் இங்கே சொல்லித்தராங்க. இன்றைக்கு நீங்கள் புதுசாக பதிவு பண்ணணும்னா கூட ஐஇ கோட் என்று சொல்லக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடோட பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இலவசமாக நம்ம செஞ்சு தரோம். அதுக்குண்டான பரிந்துரைகள் அண்ட் கைடன்ஸ் இன்றைக்கி கொடுக்கப்பட்டுருக்கு. சார், இந்த ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டங்கள் எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த வகையில் பயனளிக்குது சார்? உதாரணமாக இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த வாசனை பொருட்கள், ஏலக்காய் மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம கொண்டு போகணுன்னா அதை ஒரு தனிப்பட்ட இதில் வச்சு தான் கொண்டு போக முடியும். இப்போ ஸ்பைஸ் போர்டு அப்படின்னு இருக்காங்க, அப்பேடான்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க இப்போ எப்படி பண்ணணும், எப்படி பதப்படுத்தணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சிறிய அளவிலான பொருட்களை அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் புக் பண்ண முடியாது. இன்றைக்கி கவர்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவே வெளிநாட்டுக்கு நீங்கள் பொருள் அனுப்புறதுக்கு உண்டான உதவிகளை செய்துட்டுருக்கு. டிஎன்கே போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு தளத்தில் போய் நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கவர்மெண்ட் நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி. தொழில் முனைவோரை மேம்படுத்தவும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும் வகையில் அதே நேரத்தில் அந்நிய செலவாணியை ஈடுகட்டும் வகையிலும் அதிகரிக்க செய்யும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியிலும் குறிப்பாக வியாபாரிகள், தொழில் முனைவோர், உற்பத்தியாளர்கள் சென்றடையும் வகையில் இந்த கருத்தரங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர். எனவே இந்த மத்திய அரசினுடைய இந்த திட்டங்கள் மத்திய அரசு அதிகாரிகளும் நேரடியாக விளக்குவதால் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய சந்தேகங்களையும் உடனடியாக தீர்த்துக் கொள்கின்றனர். இதன் மூலம் பெருமளவில் பயனை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.